ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம சியான் விக்ரமோடைய ஒரு புது அப்டேட் தான். அந்த படத்தோட பேர் வந்து வீராதீர சூரன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட 2 பாடல்களும் நாங்கள் வந்து ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லருக்காக தான். ஸோ இந்த அப்டேட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நான் யூடியூப் வந்து பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நைட் டைமில் இந்த ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பல மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. மார்னிங் பார்க்கும்போது ஓகே இந்த படத்தை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே மணி வந்து நைட் 9:50 ஆச்சு. ஸோ இந்த டைமுக்கு எனக்கு ஓகே தான். இந்த டைமில் எடுத்து பண்ணுறதுக்கு நான் ஃப்ரீயாக இருக்க டைம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டேஸ் இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயம் இன்னும் டீட்டெயிலாக பேசிக்கலாம். ஸோ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தில் லைக் காஸ்ட் அண்ட் க்ரூ யார் அண்ட் மியூசிக் யார் எல்லாருமே. ஸோ ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் அண்ட் துஷார் அதில் வந்து நம்ம சியானோட வந்து பேர் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே வேண்டாங்க, ஸ்ட்ரைட் அதை பார்த்துட்டு வந்தோம். ஸோ நீங்கள் வாங்கி கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஆரம்பிக்கலாமா? ஸோ ஹியர் இட். அண்ணே ஒரு 10-15 பேர் இருக்காங்க அண்ணே. சீக்கிரம் வேலையை முடிக்கலாம், ரிஸ்க்குண்ணே. சார் தே டிசர்வ் இட், அதில் எந்த டவுட்டும் இல்லை. திருவிழா இருக்கு, அதான் விடியறதுக்குள்ள அவனை முடிக்க போட்ட பிளான் கரெக்டாக நடக்குது. எங்க எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. காலி எங்கடா இருக்கா? எங்கன்னு இருக்க நீ? உனக்காக தானே வெயிட்டிங்க. ஜிவி பிரகாஷ்குமார் அவங்ககிட்ட ஒரு ஆளே இல்லையா? அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல? இன்னும் அந்த பாடியோட ஃபிசிக்ஸ் மட்டும் மாறாது இல்லை சியானோட. அப்படியே எனக்கு வந்து விண்டேஜ் படங்கள் தான் ஞாபகம் வந்து. பார்ட் 2 விசாகத்தில் நான் பார்த்துக்கிறேன். 27th இந்த படத்தை ரிலீஸ் பண்ண நெக்ஸ்ட் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். அண்ட் கிரெடிட்ஸ் டு திங்க் மியூசிக். இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தெரியுமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதை முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த வேட்டி சட்டை, அந்த துண்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அருள், மஜா, தூள், அதுக்கப்புறம் இந்த படம் எல்லாம் லைக் இதெல்லாம் பார்த்து வளர்ந்தோம்ல, அது அப்படியே என் மைண்டில் வந்து ஓடிச்சு இந்த ஒரு குறிப்பிட்ட சீன் போகும்போது. அண்ட் இதில் வந்து ரீசெண்டாக நான் வந்து ஒரு இன்டர்வியூ கூட பார்த்துருந்தேன். சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து நம்ம சியான் சாரோடைய படங்கள் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு விக்ரம் சார் படமாக எதுவுமே இருக்கலை அப்படின்னு. அண்ட் பார்க்கலாம் இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. பட் எங்கேயோ இந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், ஈவன் ட்விட்டரில் அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம ப்ரெடி ஷுவர் இதில் பார்த்தேன்னு. ஆனால் அந்த ஒரு ரெஃபரன்ஸை பார்த்துக்க யோசித்தேன், மேபி இந்த படம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். ஏன்னா ஈவன் தங்கலான் கூட அந்தளவுக்கு பேசப்பட்ட அளவுக்கு பெருசாக போச்சான்றது எனக்கு தெரியாது. அண்ட் மியூசிக் வைஸ் பார்க்கும்போது இந்த படத்தை 2 பாட்டு தான். அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு பாட்டு வேல்முருகன் பாடியிருக்காரு போல். ஸோ அதிலே ஜூக் பாக்ஸில் நான் பார்த்துருந்தேன். ட்ரெய்லரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவர் இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த டிரெக்டரோட வந்து ஒர்க் பண்ணுறாருன்னா இதில் வந்து ஒரு கதை கண்டிப்பாக இருக்கும், சோஷியல் மெசேஜ். பிகாஸ் சித்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை அவர் இறங்கி பண்ணுறாரு. அண்ட் அதில் சொல்லியிருந்தார், அதில் கூட இந்த ஒரு கான்செப்டில் வந்து இப்படி ஒரு படம் பண்ணணும், பட் இதில் வந்து என்ன மாதிரியான கதை கட்டம் இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது எனக்கு பெருசாக எதுவும் தோணலை. ஆனால் அதில் வந்து அவரோட கேரக்டர் வந்து எஸ்டே சூர்யா அதுக்கு ஒரு மெயின் லீடாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஒரு வில்லனாகவும் இருக்கலாம். இதுக்கு நம்ம விக்ரம் சார் வந்து இதில் ஒரு அந்த கேரக்டருங்க எப்படி எனக்கு அதை எப்படி சொல்கிறதுனா, இவர் வந்து ஒரு இது போர்ட்ரே பண்ணுறாரு எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வர்றாரு. ஸோ அந்த சண்டே காட்சிகளாக இருக்கட்டும், மறுபடியும் அந்த ஒரு ஷர்ட்டில் அவர் ஃபிசிக்காக காட்டி வரும்போதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி இவர் வந்து தப்பிக்க முயல்கிற மாதிரி ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்கிறது, இல்லை என்ன மாதிரி கதை எனக்கு சொல்ல முடியலைங்க. அது எப்படி எனக்கு ஒரு ட்ரெய்லரை பார்த்த உடனே எப்படி அதை டிசைட் பண்ணணுன்னு தெரியலை. அது எனக்கு அதான் ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் இது வந்து பாகம் 2ன்னு தான் போட்டிருக்கு. ஸோ நானும் யோசிச்சு பார்த்து இது பாகம் 1 நினச்சி பார்த்தது பாகம் 2. ஸோ பார்ட் 2 ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்ட் 1 வந்து இது பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த இன்னொரு விஷயம் நான் பார்க்குறதுக்கே இருந்தேன், இன்னொரு இதை மறுபடியும் நான் பார்க்கணுங்க அந்த ஒரு போர்ஷனை. பிகாஸ் அவர் வந்து அந்த ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல, ஒரு சீனில் அவர் வந்து வருவார் மறுபடியும். இது மறுபடியும் பார்க்கலாம்.
ஆமாங்க, இவர் வந்து அந்த ஒருத்தரை கொண்டுட்டு எந்திரிப்பார்ல, அந்த சீன் தான் மைண்டில் ஓட்டிகிட்டு இருந்துச்சு. தான் எனக்கு எதுவுமே சொல்லிக்க முடியாமல் இருந்தேன். பட் இதில் வந்து அவருடைய ஃபேமிலி எஃபெக்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். எனக்கு என்னன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியல. டீகோட் பண்ணி இந்த அளவுக்கு இப்படி தான் ட்ரெய்லரை பார்த்தா சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் கீழே சொல்லி விட்டுருங்க. இல்லைன்னா ரொம்ப வளவலன்னு என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுகிற மாதிரி ஆகிரும். ஸோ எனக்கு தோன்ற விஷயம் இதுதாங்க. இவர் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இது பண்ணது மூலமாக ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது எஸ்டே சூர்யாவுக்கு எஃபெக்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். அண்ட் அதை அவர் தடுக்கிற மாதிரி ஒரு விஷயமா பார்க்கலாம். அண்ட் துஷாரா விஜயன் இதில் வந்துருக்காங்க, ஜிவிஆர் மியூசிக். ஸோ ஓவரால் பார்க்கும்போது மியூசிக்கெலாம் நல்லா இருந்துச்சு. இவன் கேட்ட மாதிரி தான் இருக்குது. பட் பார்க்கலாம் எப்படி இருக்குமோ தெரியல. பார்த்த விதத்தில் சொல்லிட்டேன். நீங்கள் ஏதாச்சும் இருந்தால் கீழே கருத்துக்களை சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில். ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு வீடியோ பண்ணணும் அடுத்து. ஸோ அது வந்து நம்ம மோகன்லால் சாரோடைய ஒரு இது. அண்ட் அதை வெளியிட்ட டைம்லேயே இந்த இதையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம் எப்படி என்னன்றதை. ஸோ அந்த வீடியோக்கு நீங்கள் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருங்க. ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் இருந்தால் கூட நீங்கள் கீழே சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.